இந்தியா பாகிஸ்தான் இடையே அதிகாரப்பூர்வமாக போர் அப்படின்னு அறிவிக்கலைனாலும் இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஒரு போர் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே சமயம் நீங்கள் எல்லையில் மட்டும்தான் போர் நடந்துட்டு இருக்கு, நம்மலாம் சேஃப்டியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சோஷியல் மீடியாவை தினசரி பார்த்து அப்டேட் பண்ணி நிறைய ஷேர் பண்ணி அதில் இருக்கிற தகவல்களை எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, நிம்மதியாக இருக்கீங்க அப்படின்னா உண்மை அது கிடையாது. எல்லையில் ஒரு வகையான போர் நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா உங்களுடைய மொபைலில், உங்களுடைய லேப்டாப்பில், நீங்கள் பார்க்குற டிவி சேனல்லையும் ஒரு வகையான போர் நடந்துக்கிட்டே இருக்குது. அதற்கு பெயர் தான் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், தகவல் போர். இன்றைக்கு இருக்கிற சமூக ஊடகங்களையும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதை ஒவ்வொரு நாடும் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பாகிஸ்தான் மட்டும்தான் செய்கிறாங்க, இந்தியா செய்யலை அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் பாகிஸ்தான் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா, அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். தகவல் போர் அப்படின்னா என்ன, அதற்கு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம 7ஆம் தேதி அதிகாலை அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதலை நம்மளுடைய இராணுவம் வெற்றிகரமாக நடத்தினாங்க. தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய தளங்களை மட்டும் குறிவைத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. நம்ம எல்லாரும் 7ஆம் தேதி காலையில் எந்திரிச்ச உடனே இப்படிப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்த்தவங்க இந்த பகல்காம் தாக்குதலுக்கு இராணுவம் பதிலடி கொடுத்துருச்சுப்பா அப்படிங்கிற ஒரு நிம்மதி ப்ளஸ் இராணுவத்தை நினச்ச ஒரு பெருமிதம். ஏன்னா பொதுமக்களை தாக்காமல், பாகிஸ்தானுடைய இராணுவ நிலைகளை தாக்காமல் தீவிரவாதிகளை மட்டும் குறி வச்சு பக்காவாக ஒரு அசைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பெருமிதம் இது எல்லாமே இருந்தது. ஆனால் அதே சமயம் இன்னொரு செய்தி இன்னும் அந்த பக்கம் வர ஆரம்பிச்சது. அது என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய 5 போர் விமானங்களை பாகிஸ்தான் இராணுவம் சுட்டு வீழ்த்தி விட்டது. அந்த 5 போர் விமானத்தில் ரஃபேல் விமானமும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி ஒரு பக்கம் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. இந்தியாவோட போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டாங்களாமா, ஆனால் இந்த பக்கம் இந்தியா தன்னுடைய தாக்குதலை வெற்றி அப்படின்னு கொண்டாடுறாங்க அப்படின்னு 2 விதமான செய்திகளை உங்களை நோக்கி அவங்க அனுப்புகிறாங்க. முதல்ல இந்த 5 போர் விமானங்களை பாகிஸ்தான் வீழ்த்தியதா அப்படிங்கிறத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? அதற்கு அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதலை பற்றி உங்களுக்கு தெரிந்தாலே போதும். ஏன்னா அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதல் அப்படிங்கிறது இந்திய இராணுவ போர் விமானம் எல்லை கடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை அழித்தது அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய எல்லையிலிருந்து நம்ம இங்கிருந்து ட்ரோன்கள் மூலமாக ஏற்கனவே குறிவைக்கப்பட்ட அந்த இடங்களை தாக்குதல் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் கிளைம் பண்ணுற மாதிரி 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்கிறது பச்சை பொய். ஆனால் அந்த பொய்யை எப்படி இந்திய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது? பாகிஸ்தான் ஒரு பொய் சொல்லிட்டாங்க, அதை இந்த லெஃப்ட், இடதுசாரிகள், லிபரல்கள் இவங்க எல்லாருமே அதை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தணும். இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அந்த ஆதாரமில்லாத ஒரு பச்சை பொய்யை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது? அந்த வேலையைத்தான் ஹிந்து பத்திரிகை செய்கிறாங்க. ஹிந்து பத்திரிகை என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி 5 போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தி விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை சமூக வலைதளத்தில் பதிகிறாங்க. அது போலி செய்தி அப்படின்னு நிறைய எதிர்ப்பு எழுந்த உடனே அதை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாலஜி மட்டும் கேட்டுக்கிறாங்க. இல்லை நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சுது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறோம். ஆனால் ஹிந்து பத்திரிகைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், தகவல் போர் ப்ளஸ் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இதெல்லாம் தெரியாமல் தான் அவங்க அந்த தகவலை பதிவு பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, தெரிஞ்சு தான் பண்ணியிருக்காங்க. எதற்காக ஹிந்து பத்திரிகை அதுவும் பாகிஸ்தானுடைய கிளைமை நம்மளுடைய நாட்டில் அவங்க பதிவு செய்யணும்? ஏன் அப்படின்னா இது போலி செய்தியாக இருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை அதிகரிக்கணும். அப்போ தான் நார்மல் பொதுமக்கள் நம்புவோம். ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து ஒரு செய்தி, பாகிஸ்தான் ஒரு கிளைம் பண்ணுறாங்க, அவங்க எப்பவுமே பொய் தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவன் ஒரு பொய் சொல்கிறான், பொய் நம்ம வெறும் பாகிஸ்தான் மட்டும் சொல்கிறான் அப்படின்னா நம்ம நம்ப மாட்டோம். ஆனால் அதே பொய்யை இங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை, அதுவும் மக்களுடைய நம்பகத்தன்மையை பெற்ற ஒரு பத்திரிகை, பாரம்பரியம் மிக்க ஒரு பத்திரிகை, அந்த தகவலை அவங்களும் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அப்போ மக்கள் கேள்வியே கேட்காம நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே தேவை. ஸோ அங்கே அந்த இடத்துல என்ன ஆகும், நம்ம எல்லாரும் ஆப்ரேஷன் சிந்தூர், இந்திய இராணுவத்துடைய வெற்றி, இந்திய இராணுவத்துடைய அந்த வியூகத்தினுடைய வெற்றி, இதையெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறபோது பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு பொய்யை ஒரு ஆயுதமாக வீசுகிறாங்க. அந்த பொய்யை பரப்புறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய
இந்தியாவுக்கு எதிரான நபர்கள் அல்லது பாஜகவுக்கு எதிரான நபர்கள் ப்ளஸ் இந்த இடதுசாரி லிபரல்கள் இவங்க எல்லாருமே அந்த பொய்யை பிக்கப் பண்ணி அதை வந்து இந்திய மக்கள்கிட்டயே கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதற்கு தான் வந்து த ஹிந்து பத்திரிகை வந்து உதவி இருக்கு. அவங்க வந்து அந்த செய்தியை போட்டுட்டு அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போது இது வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்பும். யாராக இருந்தாலும் சந்தேகத்தை கிளப்புமா இல்லையா? அதை வந்து காமன் மேன் எப்படி பார்ப்பான்? எதுக்குப்பா இவங்க வந்து போட்டுட்டு டெலீட் பண்ணிட்டாங்க, அப்போ ஏதோ நடந்திருக்கு, இவங்க வந்து உண்மையை போட்டதுனால தான் மத்திய அரசு என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுடைய அந்த உண்மை செய்தியை வந்து டெலீட் பண்ண சொல்லி ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, அதனால தான் இவங்க டெலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை மக்கள் மனசில் விதைக்கிறது. ஸோ இது எதுக்குமே ஆதாரம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு எது என்னங்க ஆதாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆதாரம் கிடையாது. ஆனால் நீங்கள் கனெக்டிங் தி டாட்ஸ், இது ஏன் இப்படி நடக்குது, இதற்கு பிறகு என்ன நடந்தது, எதனால் வந்து இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர், அதாவது இந்த தகவல் போருக்கான ஒரு உதாரணம். உங்களை எப்படி மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இந்து பத்திரிகை வந்து ஒரு தகவலை வந்து பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டாங்க. டெலீட் பண்ணதுக்கப்புறமா அவங்க ஒரு அப்பாலஜி, மன்னிப்பும் கேட்டாங்க. ஓகே, ஆனால் இந்த தகவல் வந்து அப்படியே தானே இருக்கும். இப்போது பாகிஸ்தான் வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து 5 போர் விமானத்தை வீழ்த்தி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானுடைய கிளைமை ஹிந்து பத்திரிகை அவங்க பதிவு பண்ணுறாங்க. நாளைக்கு பாகிஸ்தான்கிட்ட நீங்கள் ஆதாரம் கேட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஹிந்து பத்திரிகையை காமிப்பான். பாருங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹிந்து பத்திரிகையை இப்படி ஒரு தகவலை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க பதிவு பண்ணதுக்கப்புறமா இந்திய அரசாங்கத்துடைய மிரட்டலுக்காக அவங்க அதை டெலீட் பண்ணிட்டாங்க. அப்போ நாங்கள் சொன்னது உண்மை அப்படின்னு அவன் ஆதாரமாக எதை காமிப்பான், ஹிந்து பத்திரிகையை காமிப்பான். இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. புரியுதா உங்களுக்கு? இந்த அரசியல் உங்களை சுற்றி தான் நடந்துக்கிட்டு இருக்கு, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் அதை விழிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். இதை வந்து பாகிஸ்தான் மட்டும்தான் பண்ணுறாங்களா, இந்தியா இதெல்லாம் பண்ண தெரியாதா? ஏங்க இந்தியாவும் பண்ணலாம் இல்லைன்னா இந்தியாவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க. அதுதான் வந்து இங்கே முக்கியம். எதற்காக இந்த செய்திகள்லாம் நம்மளை நோக்கி வருது அப்படிங்கிறத பாருங்கள். இதனுடைய பின்விளைவுகள் என்னன்னு அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா இந்த 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியாச்சு அப்படின்னு பாகிஸ்தான் கிளைம் பண்ணுறாங்க. அதை வந்து இந்து பத்திரிகை வந்து பதிவு பண்ணிட்டு டெலீட் பண்ணுறாங்க. அதற்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த இடதுசாரிகள், காங்கிரஸ், திமுக இவங்கெல்லாமும் வந்து அதே செய்திகளை பதிவு பண்ணுறாங்க. இதில் மிக குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 5 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியாச்சுங்கிற செய்தியை பதிவு பண்ணுறவரில் பல பேர் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற செய்தியை பதிவே பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். இந்திய இராணுவத்துடைய வெற்றி, இந்திய இராணுவத்துடைய வியூகம் ப்ளஸ் ஆப்ரேஷன் சிந்தூர் பெயர் காரணம் ப்ளஸ் நம்ம வந்து பெண்களை முன்னிறுத்தியது, இது எதையுமே வந்து இவங்க பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பதிவு பண்ணி இவங்க அதை பரப்புவாங்க. ஸோ இந்த செய்தி அடுத்த கட்டமாக எங்கே போகுது, சேனல்களில் விவாதிக்கப்படுது. சேனல்களில் வந்து இந்தியாவுடைய 5 போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியிருக்கு, இந்தியா வந்து இன்னும் மறுக்கலையே, அதற்கு வந்து ஆதாரம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து சேனல்களில் பேசி அதை வந்து அடுத்த கட்டமாக இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. யூடியூப்பில் அதை பற்றி பேசுவாங்க. ஸோ இதை பேசி 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 எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு செய்தியை உண்மையாக்குவாங்க. இதுதான் வந்து இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா புல்வாமா தாக்குதல் இதே மாதிரி யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட நம்ம ஜவான்களை வந்து நம்ம இழந்தோம். அந்த சமயத்தில் வந்து இங்கே என்ன மாதிரியான ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது, இது வந்து தேர்தல் அரசியலுக்காக பாஜகவே முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பொய்யை கட்டவிட்டு விட்டாங்க. அதை அப்படியே வந்து பேச ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்பே பொறுப்பேற்றது. அவங்க வந்து அஃபீஷியலாகவே அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பொய் வந்து இன்று வரை அதை பேசிக்கிட்டே இருக்காங்க. புல்வாமா தாக்குதல் வந்து பாஜகவால் முன்னெடுக்கப்பட்டது, அவங்க தேர்தல் அரசியலுக்காக பண்ணாங்க அப்படின்னு அந்த பொய்யை பேசி 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 உண்மையாக்குனாங்க. அதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, யாரும் ஆதாரமும் கொடுக்க மாட்டாங்க. அதனுடைய நெக்ஸ்ட் வெர்ஷன் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பகல்காம் தாக்குதல் நடந்த உடனே அதே வெர்ஷனை அப்படியே திருப்பி சொல்ல ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் தேர்தலுக்காக வந்து பாஜக தான் இதை பண்ணியிருக்கு அப்படின்னு.
இங்கே எப்போ எங்கே தேர்தல் நடக்க போகுது? பீகாரில் தேர்தல் நடக்க போகுது. ஒரு மாநில தேர்தலுக்காக இந்த மாதிரி வந்து காஷ்மீரில் போய் இந்த மாதிரி பண்ணணுமா அப்படிங்கிற அந்த லாஜிக் கேள்வியெல்லாம் யாரும் இங்கே கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அவங்களுடைய நோக்கமெல்லாம் என்ன அப்படின்னா, உங்களை மேனிப்புலேட் பண்ணணும், உங்கள் மனசில் சந்தேகத்தை விதைக்கணும். நீங்கள் வந்து க்ளீன் ஸ்லேட்டாக இருக்கக்கூடாது. இந்திய அரசாங்கம், இந்திய இராணுவம், மத்திய அரசு இவங்க சொல்கிறத நீங்கள் அப்படியே நம்பக்கூடாது. அதில் வந்து ஒரு சந்தேகத்தை விதைக்கணும். அந்த சந்தேகத்தை தொடர்ச்சியாக பேசி 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 அதை உண்மையாக்கணும். இது எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா, பகல்காம் தீவிரவாத தாக்குதல் மத்திய அரசு, அதாவது பாஜக தான் வந்து முன்னாடி நின்று நடத்தியிருக்காங்க, தேர்தலுக்காக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் மதத்தை அடிப்படையாக வைத்து நடக்கலை. சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் இந்துக்கள் என்பதற்காக சுட்டுக் கொல்லப்படவில்லை. தீவிரவாதிகள் வந்து இந்துக்களை தேர்ந்தெடுத்து கொல்லப்படவில்லை அப்படிங்கிறத வந்து இங்கே எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்களா? காங்கிரஸ்லேருந்து, திமுகவிலேருந்து, விசிகாவிலேருந்து அத்தனை பேரும் திரும்ப 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 இதை சொல்ல ஆரம்பித்தாங்க. இது எதற்காக? உள்ளூர் அரசியலுக்காக. ஏன்னா இஸ்லாமியர்கள் மேலே வெறுப்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உண்மையை, நடந்த உண்மையை அப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இது எங்கே போய் முடிஞ்சிருக்கு தெரியுமா? ஐநாவில் இந்தியா வந்து இது தொடர்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுற போது அங்கே பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசினதை ஆதாரமாக காமிக்கிறாங்க. என்ன ஆதாரம்? பகல்காம் தீவிரவாத தாக்குதல் மதத்தை அடிப்படையாக வைத்து செய்யவில்லை. ஆதாரம் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் பேசினது, இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் பேசினது, சமூக வலைதளங்களில் இருக்கிறது, இது எல்லாத்தையும் அங்கே ஆதாரமாக காட்டுறாங்க. பாகிஸ்தான் ஆதாரமாக எதை காட்டுறாங்க? இந்தியாவில் பேசினதை காட்டுறாங்க. அப்போது இங்கே வந்து ஒரு பொய்யை உண்மையாக்க முடியும். புல்வாமா தாக்குதலை பாஜக தான் செய்தது அப்படிங்கிற ஒரு பொய்யை தொடர்ச்சியாக பேசி 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 பிரச்சாரம் பண்ணி அதை வந்து உண்மையாக்குறாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் இந்துக்கள் என்பதற்காகத்தான் கொல்லப்பட்டார்கள், இந்துக்களை தேடி பிடித்து கொன்றார்கள் அப்படிங்கிற உண்மையை பொய்யாக்கிட்டு இருக்காங்க. இது இரண்டுமே உங்கள் கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த உண்மைக்கு ஏகப்பட்ட ஆதாரம் இருக்கு, அந்த பொய்க்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. ஆனால் பொய்யை உண்மையாக்குறாங்க, உண்மையை பொய்யாக்குறாங்க. உங்களை சுற்றி நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு, ட்விட்டரு, யூடியூப், ஃபேஸ்புக், அத்தனை சோஷியல் மீடியாவிலேருந்தும் உங்களை நோக்கி இந்த தகவல்கள் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து தகவலும் ஒரு ஆயுதம் தான். போருங்கிறது வந்து எல்லைக்கு அப்பால் அங்கே எதிரி நாட்டுக்கும் நம்மளுடைய நாட்டு இராணுவ வீரர்களுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்மளை சுற்றியும் வந்து இந்த போர் நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து விழிப்போடு இருங்க. யார் எந்த தகவலை பரப்புகிறாங்கன்னு பாருங்கள். அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கத்தை வந்து சந்தேகப்படுங்க. எதற்காக இவங்க இதை செய்கிறாங்க, அவங்க வந்து யார், அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அதில் இருக்கிற கமெண்ட்ஸை படித்து பாருங்கள். அதில் வந்து ஒரு பேட்டர்ன் தெரியும் உங்களுக்கு. எல்லாரும் எப்படி ஒரே மாதிரி எழுத முடியும், எப்படி ஒரே மாதிரி சிந்திக்க முடியும் அப்படிங்கிறத சந்தேகப்படுங்க. கொஞ்சம் அவேர்னஸை வளர்த்துக்கோங்க. இந்த தகவல் போர் அப்படிங்கிறது வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக செய்யப்பட்டது. எதிரி அவன் நினைக்கும் தகவலை நம்மளுடைய மூளைக்குள்ளே செலுத்துறதுக்காக செய்யப்படக்கூடியது தான் இந்த தகவல் போர். அதனால் விழித்து கொள்ளுங்கள். இது தொடர்பாக நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி.